ஓகே, நான் அப்புறமா பேசுகிறேன்டா. பாய். செந்தில். பரமு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறமா பார்க்கலாம். ஏய் பரமு, வரேன்னு சொல்லிட்டு ஏண்டி இவ்ளோ நேரம்? என்னடி அங்கேயே பாக்குற? இல்ல செந்திலா பார்த்தேன், பேச முடியலடி. என்ன செந்தில் கிட்ட பேசணுமா? அவனை எப்படி உனக்கு தெரியும்? எங்க எப்படி பழக்கம்? ஏய், அவன் உங்க வீட்டுக்கு எதிர்த்த வீடுன்னு எனக்கே இப்பதான் தெரியும். ஏன் இதுக்கு முன்னாடி நீ பார்த்தது இல்லையா? பாத்திருக்கேன், ஆனா பழக்கம்லாம் இல்ல. ஏய், அவனை எப்படி உனக்கு தெரியும்? ஏன் நீ இவ்வளவு ஆர்வமா கேக்குற? ஆளு ஸ்மார்ட்டா இருந்தா கேட்க மாட்டாங்களா என்ன? நானும் அவங்க கிட்ட பேசணும்னு தவமா இருக்கேன்டி, ஆனா பேச மாட்டேங்கிறான். நானா போய் பேசணும்னாலும் என்ன பேசணும்னே தெரியல. வீட்ல வேற அம்மா இருக்கா, ரோட்ல நின்னாலே கத்தும். ஏய், நீ அவனை லவ் பண்றியா? நீ வேற, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பினை வேணும்டி. அவனுக்கும் எனக்கோ ஏணி இல்ல, ஏரோப்ளேன் வச்சா கூட எட்டாது. நானும் ஒரு கல்லு போட்டு பாக்கலாமே தான் பாக்குறேன். ஏண்டி இதெல்லாம் தப்பு இல்ல? ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? அவன் வேற வசதியான வீட்டு ஆளா இருக்கான். மாட்னான்னு வச்சுக்கோ, லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். படிக்கிற வயசுல நீயே இப்படி எல்லாம் கனவு காண்ற? ஓடி, நம்ம அப்துல் கலாமே கனவு காணுங்கன்னு சொல்லிருக்காரு. நீ என்னமோ. ஏய், அவர் எதை சொல்றாரு, நீ எதை சொல்ற? விடு விடு, அவன் வந்து உன்கிட்ட நான் லவ் பண்றேன்னு சொன்னா நீ என்ன வேணா நான் சொல்ல போற? பரமு, அவனை எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? சரி சரி விடு, வீட்டுக்குள்ள வா, அம்மா பார்த்தா திட்டுவாங்க. ஹலோ, ராகினி அண்ணன் கோபி தானே பேசுறீங்க? ஆமாங்க, நீங்க யாரு? ராகினி கோயம்புத்தூர்ல பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கிறா இல்லையா, அங்க இருந்து பேசுறேன். என்ன மேடம், என்ன சொல்லுங்க. நீங்க இங்க உடனே கிளம்பி வாங்க. கோயம்புத்தூருக்கு உடனே வருமா? என்னாச்சு? ராகினிக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? இல்ல என்னாச்சு? ராகினி எதுவும் பிரச்சனையா? ராகினிக்கு எந்த பிரச்சனை இல்லங்க, ராகினியாலே தான் பிரச்சனை. ராகினியால பிரச்சனையா? என்னாச்சு மேடம், என்னாச்சு சொல்லுங்க, எனக்கு பதட்டமா இருக்கு, சொல்லுங்க மேடம். இல்ல மேடம், நிச்சயமா இருக்காது. என் தங்கச்சி அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லங்க. அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து அவ வளர்ந்தவல்ல. இல்ல மேடம். சரிங்க மேடம், நான் கிளம்பி வரோம். இங்க பாருங்க, பிரச்சனை பெருசா ஏற வேணாங்க. உங்களை நம்பி தாங்க விட்டு வந்திருக்கோம். சரிங்க, வரோம். வரோங்க, உடனே வரோம். அப்பா. என்ன கோபி? உடனே கோயம்புத்தூர் போகணும்பா. ராகினிக்கு ஒண்ணும் இல்லையே? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது படிக்கிற இடத்துல யாரோட நகையோ காணாமா, அந்த பழி ராகினி மேல விழுந்துருச்சுப்பா. என்னடா அது? நம்ம புள்ள அப்படிப்பட்ட பொண்ணு இல்லப்பா. எனக்கு நல்லா தெரியும்பா. அதுக்கு தான் நீங்க எந்த ஆக்ஷன் எடுத்துறாதீங்க, நாங்க உடனே புறப்பட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப உடனே போகணும்பா, எனக்கு உடம்பு நடுங்குதுப்பா. அப்படியே ஒன்னு ஆயிடுது கோபி, ஒன்னு ஆயிடுது. நாம அப்படிலாம் விட மாட்டோம். ஒரு நிமிஷம் உட்காந்துங்க. அப்பா, நமக்கு எது வேணாலும் தாங்கிக்கலாம். அந்த பொண்ணு அங்க உண்டியல்ல இருக்கு. பாத்துப்பா, எல்லாம் சரி பண்ணிடலாம்ப்பா. நீங்க தைரியமா இருங்க. அம்மாட்ட சொல்லலாமா? ஒருத்தட்டி ஒன்னும் பேசாத, கிளம்பி உடனே போவோம். மீனாட்சி, ஒரு கச்சேரி விஷயமா மதுரை வர போறோம். மதுரை வரைக்கா? எதுக்குங்க? சொன்னனே, கச்சேரி விஷயமா. நைட் வந்துருவோம் இல்ல காலைல வந்துருவோமா? போலாம்ப்பா. பாத்துக்கமா. இப்ப எதுக்காக என்ன அவாய்ட் பண்றீங்க? காலையில உங்க வீட்டுக்கிட்ட பார்த்தேன்ல. சாரி. இப்ப எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்க செந்து? நான் ஏற்கனவே சொன்னேன்லங்க, நம்ம பேச யாரா பார்த்தானா தப்பா நினைப்பாங்கன்னு. அப்புறம் எங்க அப்பா பார்த்தானா ஐயோ என்னை கொன்னே போட்டுருவார். எங்க அப்பாவுக்கு மூக்கு மேல கோவம் வரும், என்னை அடிச்சே போடுவார். என்னது, அடிச்சிருவாரா? ஆமாங்க, அவரை சொல்லியும் தப்பு இல்லையா? என்ன நல்லா இருக்கணும் தானே அப்படி பண்றாரு. ஆனா செந்தில், நீங்க இது வரைக்கும் எந்த தப்பு பண்ணலையே. இனிமேலும் பண்ணிட கூடாதுதான். சரி, வீட்ல பேசல ஓகே, வெளியவாது பேசிருக்கலாம்ல. பரமோ நமக்குள்ளதான் காதல் அது எதுவும் இல்லையா? அப்புறம்
பார்க்குறவங்க ஏதாவது தப்பாக நினைக்க போகிறாங்க. பாக்குறவங்க கண்ணு மஞ்சளா இருந்தா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? சரி நீங்கள் காரில் ஏறுங்க. எதுக்கு செந்தில்? வாங்க சொல்கிறேன், வாங்க. கூலிங் வருதா? எதுக்கு போகிறோம் கண்டங்க பரவாயில்ல விழுந்துக்கிட்டு? அதான். நீங்க பயப்படுறீங்களா இல்ல எதுக்கு வம்புன்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல செந்தில். ரெண்டுமே இருந்துட்டு போட்டோமே. பை த பை, நான் உங்களை வீட்டுக்கிட்ட பார்த்தோம் கண்டுக்காம போனதுக்கு சாரி. எதுக்கு செந்தில் இதுக்கு போய் சாரி கேக்குறீங்க? இதுக்கு போயா? இப்போ நீ தானே இதுக்கு ஃபீல் பண்ணீங்க. ஓகே, நீங்கள் எப்படி என் வீட்டு பக்கம்? என் ஃப்ரெண்டு வீடு அங்கதான் இருந்தது, அவளை பாக்குறதுக்காக வந்தேன். அப்பதான் தெரியும் அது உங்க வீடுன்னு. அப்படியா? பரமோ, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். அந்த சக்தி பிரச்சனை என்னாச்சு? மறுபடியும் வழியில் ஏதாவது வந்தானா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல செந்தில். அந்த ராஸ்கல் என்னைக்கு என் மூஞ்சில முழிச்சானோ அன்னையில இருந்து என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அன்னைக்கு உங்களை பார்த்து பேசிட்டு வந்தேன் பாருங்க, அப்ப கூட அவன் என்கிட்ட பேசுறதுக்காக வந்தான். அவனை செருப்பை கழட்டி அடிக்கணும் போல இருந்துச்சு. அயோக்கிய ராஸ்கல், என்கிட்ட போய் பொய் சொல்லி. சரி விடுங்க, அதான் முடிஞ்சு போச்சுல. அவனை மாதிரி அதெல்லாம் எப்படி உங்க ஃப்ரெண்டா வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல செந்தில். என்னால நம்பவே முடியல. பழையன இப்போதான் உன் குணம் தெரிஞ்சு போச்சே, அதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறேன். மாமா. என்ன மாப்பிள, காருக்குள்ள என்ன செய்றீங்க? இல்லை மாமா, அவங்க ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஏண்டா உனக்கு ஆம்பளை பசங்களே ஃப்ரெண்டு கிடையாதா? இல்லை, தெரிஞ்சவங்க அவங்க. எனக்கு தெரியாம உனக்கு தெரிஞ்சவங்களா? சரி, காருக்குள்ள கண்ணாடி எல்லாத்தையும் ஏத்தி விட்டுட்டு இருக்க என்ன? வெளியே வெயிலாக இருக்கு மாமா, அதான். வெயில் மழை. ஏன் மாப்பிள, ஒரு மரத்தடி நிழல் கூடவா உங்களுக்கு கிடைக்கல? உங்க அப்பங்காசுல குளிர் காயறதுங்கிறது ரொம்ப சரியா இருக்கு. படிப்பு விஷயமா பேசிட்டு இருந்தோம் மாமா. ஓ, படிப்பு விஷயமா? இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே மாப்பிள? ஆமாம் மாமா, படிப்பு விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. இப்படி கண்ட கண்ட இடத்துல காரை நிப்பாட்டிக்கிட்டு ஏசியை போட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளைகளோட நீங்க படிக்கிற விஷயத்த உங்க அப்பா கேள்விப்பட்டான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷப்படுவான். வரேன் மாமா. மாமாதான், வீட்டுக்கு வா. என்ன செந்தில், அவர் என்னென்னமோ பேசிட்டு போறாரு. ஐயோ, நான் நினைச்சது நடக்கும் போல இருக்கு பரமோ. என்ன சொல்றீங்க? அவர் என் மாமா தான், பெரிய பணக்காரு. அவர் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க ஒரே நச்சரிப்பு. அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு, ஆனால் நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்துட்டு போய் அவர் கோவத்தை நல்லா வீட்டில் காமிக்க போறாரு. என்ன அடிப்பார், அவ்வளோதானே. அதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்காக அவர் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா? இல்ல செந்தில், பரவாயில்ல. என்னால தானே உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை. இல்லைங்க, எனக்கு நேரம் சரியில்லை, அதான். எனக்கு என்ன நடந்தாலும் நான் தாய்ப்பேங்க, ஆனால் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. நீங்கள் கிளம்புங்க பரமோ. சரி செந்தில், நான் வரேன். மேடம், ராகினோட அண்ணே அப்பா ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தீங்களே. வாங்க சார் உள்ள. ராகினி, ராகினி, ஒண்ணும் இல்ல, நாங்க வந்துட்டோம்ல. இவங்க இந்த பொண்ணோட அப்பாவும் அண்ணனுமா? எங்களுக்கு ஏதோ தகவல் வந்துச்சு, ராகினி ஏதோ நகை எடுத்துட்டாங்க. அவங்க கிட்ட எங்க கேக்குறீங்க? என்கிட்ட கேளுங்க. நல்ல பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க, வேலை செய்யற இடத்துல நகையை திருடுற மாதிரி. ஏங்க, யாரை பார்த்து என்னங்க பேசுறீங்க? இரு கோபி, எங்க நகை எடுத்ததை நீங்க பாத்தீங்களா? ஏங்க, பாத்திருந்த கையை உடைச்சிருக்க மாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், நகை எடுத்ததை கண்ணால நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறேன். நான் எதுக்குங்க பாக்கணும்? இதோ இவங்க நிக்கிறாங்களே, இவங்க கிட்ட கேளுங்க. ஏம்மா, சொல்லுமீனா. நீங்க பாத்தீங்களாமா? சார், அப்படிலாம் பண்ணல சார். யாருமே பார்க்கல, அந்த பொண்ணு எடுத்துருச்சுன்னு சொன்னா எப்படி? என்னங்க இது, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. பாக்கும்போது தான் நகையை திருடுவாங்களா? பெரிய சிஐடி மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. என்ன மீனா இது? என்னமோ அவங்க வீட்டுக்கு போன் பண்ண அவங்க வருவாங்க, பேசி ஒரு முடிவுக்கு வரலாம்னு சொன்னேன். இப்போ இவங்க என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏங்க, சாதாரணமா கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு கோவம் வருது. எங்க பொண்ணு மேல நீங்க வீண் பலி சுமத்திருக்கீங்க, அப்ப எங்களுக்கு கோவம் வராதா? கோவம் தான் என்னங்க பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். பெருசா பேச வந்துட்டீங்க. என்னது இது? கோவம் வர அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க கோவம் என்னென்ன பண்ணுமீனா? நகையை தின்ன இவங்களுக்கு எவ்வளவு ரோஷம் வருதுன்னா, நகையை பறி கொடுத்த எனக்கு எவ்வளவு ரோஷம் வரும்? என்னம்மா நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா அவ எடுத்தான்னு? ஒண்ணு நீங்களாவது பாத்துருக்கணும், இல்ல இங்க இருக்கவங்களாவது அவ எடுக்க கூடியவதான்னு சொல்.
மா ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல. என்ன சார்? இந்த பாருங்க, நான் கேட்கறேன்னு யோசிக்க வேண்டாம். ராகினியோட அப்பா எதிர்ந்து கேட்கறாரு, எப்படி அவளை மாட்டி விடுறதுலாம் நீங்க கலங்க வேண்டாம். தப்பு பண்ணா தப்பு தான் அது. தயவு செஞ்சு சொல்லுங்க, என் பொண்ணு இதுக்கு முன்ன பின்ன ஏதாவது எடுத்திருக்காளா? அப்பா என்னப்பா அது? இரு கோபி, நம்ம பொண்ணு தங்கன்னு நமக்கு தெரியும். இவங்க உரைச்சி பார்க்கணும்னு சொல்றாங்கல்ல, அதுக்காகத்தான். சொல்லுமா, இதுக்கு முன்ன அவ எடுத்திருக்காளா? இல்ல சார், அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவ கிட்ட இருக்கிற பொருளை மத்தவங்களுக்கு கொடுத்துதா சார் நாங்க பாத்திருக்கோம். ரொம்ப நல்ல பொண்ணு சார். ராகினி அப்படிலாம் திருட மாட்டா சார். அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு சார். சரி, ரொம்ப நன்றிமா. நீங்க உங்க வேலையை பாருங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிறது இதான். ஆமா ஆமா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அடியில அடி பிடிச்சிருந்தா நல்லா இருக்குங்க உங்க விசாரணை. என்ன மீனா இது? உன் பேச்ச கேட்டு நான் இவ்வளவு பொறுமையா இருந்த பாரு. என்ன சொல்லணும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம், நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் பாத்துக்க வேண்டிய விதத்துல நான் பாத்துக்கிறேன். உங்க விசாரணைக்கு நான் இங்க இருக்கிற தடங்களா இருந்தா சொல்லிடுங்க, நான் போறேன். நல்லா விசாரிச்சு வைங்க உங்க பொண்ண. இப்ப என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு உண்டான இழப்பை கொடுக்கணும், இல்லையா அவங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். என்ன பண்ண கோபி? அப்பா ராகினியை பாத்துக்கங்கப்பா, நான் இப்ப வந்துடுறேன். என்ன? இல்லப்பா, நம்ம பொண்ணு பத்தி நம்மளுக்கு தெரியும். அது எந்த தப்பும் பண்ணல. ராகினி, நீ அப்பா கூட இரு. வந்துடுறேன். அப்பா அந்த வந்துடுறேன்ப்பா. அழாதடா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்ல. அழாது, உன்னாயிட்டது. என்னம்மா, என்னமோ டென்ஷனா வந்திருக்கிற மாதிரி. அட என்னம்மா, போகும்போது இருந்ததை விட வரும்போது ஒரு 10 வயசு கம்மியா இருக்கு. என்ன ஃபேஷியலா? சூப்பரா இருக்கு. ஃபேஷியல் பண்ணலடா, முகத்துல கரிய பூசிட்டாளுங்க. முகத்துல கரிய பூசிட்டாங்களா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா மதனே, ஃபேஷியல் பண்ணும்போது நகையெல்லாம் கழட்டி வைங்கன்னு சொன்னாங்க. நகையை கழட்டி கொடுத்த. ஃபேஷியல் முடிச்சிட்டு கண்ணை திறந்து பார்த்தா நகையெல்லாம் காணும் மதனே. என்னம்மா சொல்றீங்க? ஆமா மதனே, அந்த கொடுமையை நான் என்னன்னு சொல்றது? கிட்டத்தட்ட 10 பவுனுக்கு மேல இருக்கும்டா. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்னம்மா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இங்க என்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கீங்க? நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க வேண்டியதானே? அந்த மீனா பாத்துக்கிறேன்னு சொன்னாடா. மீனாவா? யாருமா அவங்க? அந்த பார்லர் நடத்துற பொம்பளை. சரி, உங்களுக்கு ஃபேஷியல் பண்ணது யாரு? எனக்கு ஃபேஷியல் பண்ண பொண்ணு பேரு ராகினியா, காரக்குடிக்காரி. அவ மூஞ்ச பாக்கும்போது எனக்கு டவுட் வந்ததுடா. அதனாலதான் நகையை கழட்டி கொடுக்கும் போது என் கண் பார்வை படுற மாதிரி வெயின்னு சொன்னேன். அந்த படுபாவி என் முகத்துல கிரீமை பூசிட்டு கண்ணுல வெளிர்காய் வச்சுட்டு நகையெல்லாம் தூக்கிட்டாடா. சரி, அந்த ஓனர் மீனா அந்த பொண்ணு எதுவுமே கேட்கலையா? அவ எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டாடா. நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். நகையெல்லாம் மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. அந்த பொண்ணோட அப்பாவும் அண்ணனும் அங்க வந்திருக்காங்க. என்னால படப்பிடிப்பு தாங்க முடியல மதனு. நான் அங்க இல்ல, அந்த பொண்ணு உண்மையை ஒத்துப்பால. அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். என்னம்மா ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டியம்மா. நீ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்லம்மா போயிருந்திருக்கணும். என்னடா சொல்ற? பின்ன இங்க வந்து புலம்பினா ஒரு நகையெல்லாம் கிடைச்சிடுமா? அம்மா, வெளியூர்ல இருந்து வர்றவங்க இத பார்ட் டைமா வச்சுக்க மாட்டாங்கம்மா. இதுதான் உங்க ஃபுல் டைம் ஜாபே. என்ன மதனு என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துற? வேற என்னம்மா சொல்ற? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. பார்லர் இந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லன்னு சொன்னாங்களே. நீ மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவங்க இன்னும் நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்படி புரியாத ஆளா இருக்கியேமா. வெளியூர்ல இருந்து வர வேண்டியது நம்மள மாதிரி பணக்காரங்கெல்லாம் எங்க ஒண்ணு கூடுவோங்கிறத நோட்டம் பண்ணி வச்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்க கையில காலில் விழுந்து எப்படியாவது ஒரு வேலைக்கு சேர வேண்டியது. அப்புறம் உன்ன மாதிரி ஒரு இழிச்சவாய் கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃபேஸ் எல்லாம் கிரீமை தடவி எப்பயாவது அவங்க அசந்த நேரமா பார்த்து அவங்க நகையெல்லாம் அபேஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியது. இதுதாம்மா அவங்க திட்டமே. என்னடா சொல்ற? என்னடா சொல்றேன்னா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஏமா, நீ பேப்பர் படிக்கிறதே இல்லையா? அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் இதானமா நடந்துட்டு இருக்கு. அம்மா, ஒண்ணு நீங்க அந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். அப்படி இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களாவது நீங்க அங்க கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். இது ரெண்டுமே பண்ணலையேமா. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்னு தான் சொன்னேன். ஆனா மீனா தாண்டா ஒத்துக்கல. மேடம், போலீஸ்க்குள்ள போகாதீங்க, அப்புறம் பார்லரோட பேர் கெட்டு போயிடும்.
போலீஸ் இங்க வந்த பேச்சு வேற மாதிரி ஆயிடும் கெஞ்சினால. அவங்க மேல தப்பு இருக்கும்போது அவங்க கெஞ்சதானமா செய்வாங்க. சரி, அந்த மீனா அந்த பொண்ணை நல்லா கண்டிச்சு கேட்டாளா? இல்ல மதனு, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னா. அவங்க நம்புற அளவுக்கு அந்த பொண்ணு நடந்திருக்கா. நீ மட்டும் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவங்க இன்னும் அந்த பொண்ணை கண்டிச்சு கேட்டு இந்நேரம் உன் கைக்கு உன் நகை வந்திருக்கும். சரி, இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அவ அங்கதாண்டா இருக்கா. ஐயோ, என்னம்மா இது, உன் நகையும் பறி கொடுத்துட்டு அந்த பொண்ணையும் அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கேம்மா. ஐயோ, என்னடா என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துற. அந்த பொண்ணு அங்கதானே படிக்கிறா, அட்ரஸ் அங்கதானே இருக்கும். எல்லாத்தையும் என்கிட்ட வந்து நல்லா வியாக்கியானமா பேசுங்க, மத்தது எல்லாத்தையும் கோட்டை விட்டுருங்க. சரி, இந்த மாதிரி நகையை திருடுறவங்க எல்லாம் ஒரிஜினல் அட்ரஸ் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த பொண்ணு ஊரை விட்டு ஓடி போய் நம்ம அங்க தேடி போனோம்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் சும்மா விட்டுருவாங்களா? அந்த பொண்ணுக்கு தானமா சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. இப்ப என்னடா பண்றது மதனு? வா, நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போவோம், கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஒரு போலீஸ்காரரோட நம்ம அந்த பார்லருக்கு போவோம். அந்த பொண்ணு அங்க இருந்துச்சுன்னு வை, உன் நகை கிடைக்கும். இல்லனா உன் நகையை மறந்துரு. ஐயோ, சரி வா. ஒன்னும் கவலைப்படாத, அதான் அண்ணனும் அப்பாவும் வந்துட்டோமே, நாங்க பாத்துக்கிறோம். என்ன செய்யமா, நம்ம குடும்பத்தை பிடிச்ச சாபம் உன்னையும் துரத்துது. பட்டு அழிஞ்சுதான் தீரணும். இல்லப்பா, நான் சத்தியமா திருடவே இல்லப்பா. என்ன தாயி, எங்கிட்ட சொல்ற? நான் அப்பன்டா. உலகமே நம்பலைன்னாலும் நான் நம்ப மாட்டேன். உன்ன அது இல்லப்பா, எனக்கு உடம்புல கூசுதுப்பா, ஒரே அருவருப்பா இருக்கு. கவலைப்படாது, இதெல்லாம் போய் புகார் தானம்மா. உண்மை தெரிஞ்ச உடனே உன் நல்ல குணம் அவங்களுக்கு புரியும். இல்லப்பா, அவங்க என்ன திருடின்னு சொல்லி என்ன உன்ன யாராவது இங்க கை நீட்டினாங்களா? சொல்லுமா, உன்னை அடிச்சாங்களா? அடிச்சிருந்தா கூட எனக்கு வலிச்சிருக்காதுப்பா. எனக்கு கொண்டு இருந்தா கூட அதை நான் தாங்கி இருப்பேன். பின்ன ஆனா அவங்க என்ன என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி செக் பண்ணாங்கப்பா.